நீதிமன்றத்துல வந்து பல உச்ச வந்து நீதிபதிகள்லாம் வந்து வன்முறை கொடுத்தோம். பொதுவாங்க இல்ல இல்ல நீங்க ஒண்ணு புரிஞ்சுங்க, மத வழிபாடு இல்ல அரசியலே இருக்கக்கூடாது, அரசியல் இருக்கக்கூடாது. அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. தமிழ்நாட்டு மக்கள் எல்லா பேருமே சகோதரர்கள் தான். மாம மச்சின அண்ணன் தம்பியா தான் இஸ்லாமியரோட பழகுறோம் எல்லாருமே. இங்க வந்து ஜாதி மதம் இதே கிடையாது, பிணக்கே கிடையாது. இப்ப கூட என்னன்னா இந்த திருப்பரங்குன்றம் மலையில முன்னாலாச்சும் பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனைக்கு வர்றதுக்கு உங்களுக்கு தெரியும், நம்முடைய எம்பி ராமநாதபுரம் எம்பி அவர் தான் அதை தூண்டி விட்டது, அவர் தான் பிரச்சனையை உருவாக்கினார். இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவர் கேட்கிறார், அங்க ஏற்கனவே தூண் இருக்கு, அந்த தூண்ல விளக்கு ஏத்தணும் அப்படின்றார். அது அங்க இருக்க அந்த அந்த சிக்கந்தர், அது என்ன சிக்கந்தர் தர்காவில் இருந்து 15 மீட்டர் தள்ளி அது அங்க வேற மலையில இருக்கு. இந்த மலைக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. பாதையில அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எல்லா பக்கம் போகலாம். மலையில ஏறுறதுக்கு இந்த பாதை தான் போகணும். நம்மளா இதையும் சொல்லக்கூடாது. இதெல்லாம் இதுதான் துஷ்பிரயோகம்ன்றது. நீ நான் சொல்ற கேளுங்க, நீதி அரசர் அங்க ஏத்துறதுக்கு ஏத்துங்க. ஏன்னா அந்த தூண் இருக்கு, இல்லைன்னா எதுக்கு அந்த தூணை வச்சிருக்க போறாங்க? விளக்கு ஏத்துறதுக்கு தூண். இதுக்கு வந்து இஸ்லாமிய அமைப்பு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல. நாம பேசுற நம்ம பேட்டி கூட எதுவும் இது வந்து விளையாட்டா பேசக்கூடாது. நான் என்ன சொல்றேன், நாங்க அண்ணன் தம்பியா மதுரையில பழகிட்டு இருக்கோம்ப்பா. எங்க ஜாதியே எங்களுக்கு கிடையாது, மதம்லாம் கிடையாது. இதுல என்னன்னா இந்த அரசாங்கம் இந்த தேர்தல் நேரத்தில் இதை ஒரு மத பிரச்சாரமாக எடுத்துக்கொண்டு செய்யறாங்களோ என்ற சந்தேகம் வருது. அவ்வளவுதான். ஒரு நீதி அரசர் 3 நீதி அரசர் சொல்லிட்டாங்க.